சொன்ன யோசிச்சு பார்த்தீங்களாடா? அதாவது கர்நாடகாரன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றான். என்ன அங்கே நான் டேமை கட்டிதான் ஆவேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அரசியல்வாதி, துணை முதலமைச்சர் எல்லாரும் சொல்றான். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறப்ப கர்நாடகாவிலேருந்து ஒரு ஈக்காக கூட இந்த பக்கம் இல்லை. தமிழ்நாட்டு போலீஸு, கர்நாடகா போலீஸ், இந்திய இராணுவமே அந்த ஆளு அந்த ஒரு தண்ணி நபரை மயிரை கூட பிடுங்க முடியல. ஏன் பயம்? அப்படி ஒரு ஆள் இருக்கிறப்ப இவங்களாம் எவனுமே ஆடலை. ஆனால் இன்னைக்கு ஆடுறான்டா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆளுமை கிடையாது. என்ன அங்கே அவங்க அப்பனுக்கு அப்பே ஆள்றான், இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆள்றான். அதனால தான் அப்படி இருக்கு. அந்த ஒரு மனுஷன் யாருன்னு தெரியுமா பாருங்க. ஆனால் அவர் இறந்துருக்கலாம். அவரோட வாரிசுக நாங்கள் இருக்கோம். அடுத்து நாங்கள் வர்றப்ப எங்கள் கால ஆட்சிக்காரமாப்ப எங்களோட ஆட்சி வேற மாதிரி இருக்கான். என்ன அடிக்கிறது பல்லாயிரக்கணக்கான பொய்ய பேசுவாங்க. அதுக்கு மேல நான் எத்தனையோ நாடகம் போட்டு அவங்களை ஒழிச்சு விட்டுவேன். இது என்னுடைய செஞ்சிட உண்டு. அதாவது சொல்ல போனா அதான் வன்னியும் படையாச்சின்னு தான் என்ன சொல்லணும். ஆனா நான் ஒரு வேட படம் கிட்டுலாவது மண்ணாங்கட்டியாவது என்கிட்ட ஒண்ணும் விளையாட தெரியுங்க. ஆனா எதுவும் இல்ல, பிடிச்சிக்கிட்டீங்களா? எந்த ஊரை பண்ணாங்க ஊரை தெரியுங்களா பிடிக்கிறீங்க, என் பேரை தெரியுங்களா பிடிக்கிறீங்க, தெரியாது நீங்க எந்த பிடிக்கிறீங்க அப்படி. உன் பேர் என்ன? என் பேரு ஏற்பம் தானே. என்ன செஞ்சுனாங்க? அந்த கொலையை செஞ்சு ஆளு கொடுத்துக்கிறேன், அதுக்கு தான் பிடிக்கிறீங்க, கேஸ் போடுங்க, நான் ஒத்துட்டு போறேன் அப்படின்னு. சரி போகலாம்.